ஆட்சி மாறினதுனால 3 வருஷம் வேலைன்னு சொல்லிட்டு 1 வருஷத்துலயே வேலையை விட்டு தூக்குறாங்க. வெளியே வந்து அவங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு எப்படி கவர்மெண்ட் ஆபீசரா மாறினாருன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சின்ன வயசுல இருந்தே ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்த இவரு பிசிக்ஸ் பிடிக்கும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்ஜினியரிங் ஜாயின் பண்றாரு. வேலை தேடும் போதுதான் கார்பரேட் கம்பெனிஸ்ல ஜாப் செக்யூரிட்டி ரொம்ப கம்மின்னு புரிஞ்சுக்கிறாரு. இப்படியே போயிட்டு இருந்தா ஃபேமிலியோட சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிடும்னு சொல்லிட்டு டெம்பரவரியில கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு சின்ன ஜாப் ஜாயின் பண்றாரு. சரி, நம்ம பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு தீந்துச்சுன்னு திரும்பி பார்த்தா டெம்பரவரிக்கும் பர்மனன்ட்டுக்கும் ரொம்ப பெரிய கேப் இருக்கிறத நோட்டீஸ் பண்றாரு. சேலரி கூட பரவாயில்ல, ஆனா சரியான மரியாதை கூட கிடைக்கலன்னு சொன்னாரு. சைட்ல படிச்சு எப்படியாவது பெர்மனண்டா மாறிடணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல இவரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. 3 வருஷம்னு சொன்ன கான்ட்ராக்ட ஒரே வருஷத்திலேயே க்ளோஸ் பண்றாங்க. அந்த நேரத்துல தான் அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்க, உன்னோட வாழ்க்கை மாறுறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்காதுடா, கஷ்டப்பட்டு போராடு, கண்டிப்பா சீக்கிரமா மாத்திர முடியும் அப்படின்னு நான் உன்னை நம்புறேன்னு சொல்றாங்க. 2வது அட்டம்ப்ட்லயே ஜெயிச்சு வேலையும் வாங்குறாரு. உங்களை மாதிரி படிக்கிற ஆஸ்பிரன்ஸுக்கு நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு, உங்க கூடவே படிச்சவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க, கண்டிப்பா நீ போடுற உழைப்பு ஒரு நாள் உன் வீட்டு கதவையும் தட்டும்னு சொன்னார். இது போல மோட்டிவேஷனலான சக்சஸ் ஸ்டோரிஸை கேட்கறதுக்கு காஞ்சிபுரம் ஐஏஎஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.